இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2025 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை பிற்பகல் 12:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மாலை 3:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 3:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனதில நேர்மறை எண்ணங்களும் இருக்குங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பரபரப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்குங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில் எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. பழக்க வழக்கங்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையிலும் மேன்மையும் உண்டாகும். காப்பீடு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதாவது நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தொழில மன திருப்தியோடும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு விதமான படபடப்பும் பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளிப்பட்டு விடுவதும் நல்லது. சிலர் உதவுவதை போல உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகளும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன பணி போரும் ஏற்பட்டு நீங்குங்க. நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருக்கின்ற குழப்பங்களை மட்டும் இந்த நேரத்துல தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு சிலருக்கு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு செயலையுமே நீங்க கடவுள் வழிபாட்டிற்கு பிறகு ஆரம்பிப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் இருக்கும். பண ரீதியாக ஆதாயமும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விவாதங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஏதாவது வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அலுவலக பணிகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். சில ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. இன்று கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் இருக்கும். வேலைகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. என்று கூடுதலான பொறுப்புகளும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மந்தமாக இருந்து வந்த விற்பனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் வழியில ஏதாவது பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். பங்கு சந்தையில வருமானத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க. தனலாபமும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்று வேலைகள்ல சுணக்க நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல சின்ன சின்ன தவறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்களை யாரிடத்திலும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மனைவியின் வழியில அனுகூலமான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் சிலர் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. பழைய அனுபவங்கள் நினைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துறையை அனுசரித்தும் செல்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல ஆவணங்களை முறையாக பரிசோதித்து பார்ப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த வளர்ச்சியும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியும் இருக்கும். நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில சஞ்சலமான விஷயங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்க்கின்ற சில தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்றும் விடுவீங்க. இதனை எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. அனைத்தும் என்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக குறித்த நேரத்திற்குள்ளாகவே உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சிறப்பான திறமையுடன் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று சில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல மன மகிழ்ச்சியாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணவரவு நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். அனுகூலமும் உண்டாகும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சியினால உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில அவசரமான வேலைகளை இப்பொழுதே முடிக்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். என்று பணவரவுல அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. வியாபாரம் சம்பந்தமாக விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று முக்கியமான வேலையின் காரணமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களிடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். என்று வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். உங்களுடைய இயல்புல சில நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உங்களுடைய ஆணவமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. என்ற தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். திடீர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். என்ற சில புரிதல்களும் உண்டாகும். புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறுக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால கடைசி நேரத்துல இழப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். இன்று சராசரியான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது தாங்க. ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு ஏதாவது வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற கருத்துக்களுக்கும் விவாதங்களுக்கும் என்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். நிதி நிலையில சில கட்டுப்பாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். சுதந்திரமாக நிதிநிலையை கையாள்வது என்பது கடினமாகவும் இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று வேலையில இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல காட்டுகின்ற அக்கறையில வருமானத்திலையும் இருப்பதும் நல்லதுதாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வங்கி இருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல சில நேரங்கள்ல அலட்சியமாக இருந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். அவர்களை குறை கூறவும் வேண்டாம். நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சில வீண் செலவுகளும் ஏற்படலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்காதுங்க. யாருடனாவது கருத்து வேறுபாடுகளுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் விருந்து விழாக்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. வணிகம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 3:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. பிரியமானவர்கள் இடத்துல ஏதாவது சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகள்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்புகளின் மூலமாக இப்பொழுது நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன சலிப்பு மனப்பான்மையும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். உறவில நல்லிணக்கம் பாதிக்கப்படாத வகையில நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சுமூகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன கவலைகளும் தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஏற்றமான போக்கும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சிறு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சிறந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவை கலகலப்பாக வைத்துக் கொள்வது உங்களுடைய கையில் தாங்க இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு செயலிலுமே முழு முயற்சியுடன் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை பற்றி புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். வாகனங்களினால ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
ஏதாவது செலவுகளையும் ஏற்படுத்தியும் விடலாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்களும் நினைவிற்கும் வரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் நிம்மதியாகவும் இருப்பாங்க. தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக பேசி சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். சில கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் சொல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். பங்குச்சந்தை தொடர்பான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறி முன்னேற்றமும் இருக்கும். வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவாங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்களும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த ஊருக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். சிறப்பான தொழில்நுட்ப செயல்பாடுகள்ல நீங்க ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்ப்புகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பொருளாதார வரவும் அதிகரிக்கும். வரவு செலவு கணக்குகளை தகுந்த முறையில நீங்க பராமரிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். எந்த ஒரு தடையையும் தாண்டி செல்லக்கூடிய உறுதியுடனும் இருப்பீங்க. மன சங்கடங்களும் நீங்குங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை சுமூகமாக சரி செய்து விடுவீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க என்று அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பழைய விஷயங்கள் உங்களுடைய மனநிலையை ஏதாவது தொந்தரவுகளும் செய்யலாம். உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உங்களுடைய கருத்துக்களை விளக்குவதில் சற்று சிரமங்களும் இருக்கத்தாங்க செய்யும்.
தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளினால சில கவலைகளும் குறையும். வியாபாரத்துல தவறிப்போன சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதிய அனுபவங்களினால புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். வாழ்க்கை துணைக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுகின்ற போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால சில நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சாதுரியமாக செயல்படுவதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களிடத்துல உறவு முறையில சிறப்பாக பணியாற்றுவதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் என்று கடிந்து கொள்ளவும் வேண்டாம். அவர்களுடைய மனப்போக்கினை அறிந்து செயல்படுவதும் நல்லது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஏதாவது ஒன்று சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது. இதன் மூலமாக மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. நம்பிக்கையூட்டுவதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார வரவும் இருக்கும். வேலை இடத்துல பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்று நினைத்த வெளியூர் செய்திகளும் வந்து சேருங்க. நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. விளைவுகளை எதிர்பார்க்காமல் சில வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு அறிந்து செலவுகள் செய்வதும் நல்லதுதாங்க. செலவுகள் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில புதிய பாதைகளும் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால சில மறைமுக ஆதாயங்களும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வழியில அனுகூலமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக தங்க முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். நேர்மையாகவும் செயல்படுவீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிதி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதும் நல்லது. பெற்றோருடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாலின மக்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்களும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. சில வித்தியாசமான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக சிறப்பான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அறிந்து செய்வதும் நல்லது தாங்க. ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. திருமண உறவில என்று உங்களுடைய கோபங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில என்று சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். சில கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சில மருத்துவ சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில மேன்மையையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மேலதிகாரிகள் என்ற அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடன் தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனை நீங்க பெரியதாக கருத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. அன்பிற்கு உரியவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்ற பாதையும் உண்டாகும். சில சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளும் சுமூகமாகவும் முடியும். வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல திட்டமிட்டு இருந்த பணிகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசு வழியில சாதகமான சூழலும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. சுய முயற்சியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை எல்லாமே திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்களிடத்துல இருக்கின்ற சில பதட்டமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவு நிலையை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியான மனநிலையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு என்று அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது.
இன்று வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் தேடி வரும். அக்கறையுடனும் செயல்படவும் செய்வீங்க. தொழில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாகவும் முடிவிற்கும் வந்து சேரும். சில அலங்கார பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் அக்கறையாகவும் இருப்பாங்க. பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பெண்கள் பணியிடத்துல மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. கடின உழைப்பிற்கு நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. நீங்கள் கொடுத்த வாக்குகளை சரியான முறையில காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வழக்கு தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. என்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பலன்களை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்வதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்துல சுமூகமான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. திட்டமிட்ட காரியங்களும் நிறைவேறும். தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்தும் விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நட்பு வட்டாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனைவியினுடைய கோபங்களை சற்று கடந்து தங்க ஆக வேண்டியதும் இருக்கும். சாப்பாட்டு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சிலருடைய குறைகளை நீங்க சொல்லி காட்டவும் வேண்டாம். மற்றவர்களிடத்திலையும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அசதியும் சோர்வும் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அதற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிம்மதியாகவும் உணர்வீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். இன்று தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடைகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது தாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முன்கூட்டியே சில வேலைகள்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கூறவும் செய்வீங்க. அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். இன்று சில சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில முன்னேற்றமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். தொழில பார்ட்னர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருகின்ற வாய்ப்புகள்ல மட்டும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் ஒதுக்கி வைக்கவும் வேண்டாம். இன்று நண்பர்களுடைய வகையில சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முன்னேற்றமான போக்கும் இருக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே மனதளவுல ஏதாவது பயமும் பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவதும் நல்லது. பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. உறவினர்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது.
உணவு விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம், அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று முக்கியமான விஷயங்களை மேற்கொள்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் இன்று பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. புதியதாக ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் கவனிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவில நல்லிணக்கம் பாதிக்காதவாறு பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. அமைதியாக சென்று விடுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடவும் செய்வீங்க. நிதியை பொறுத்தளவிற்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இதனால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நல்ல வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். என்று எதிர்பார்த்து இருந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று பெரிய நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். குடும்பத்துல ஏதாவது கொண்டாட்டமான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமண வாழ்க்கையில அமைதியான போக்கும் இருக்கும். அவ்வப்பொழுது தனிமையில இருப்பதாகவும் உணர்வீங்க. வணிகம் தொடர்பாக சில முக்கியமான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை சரி செய்து விடுவீங்க. உறவினர்களிடத்துல மதிப்பும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்திய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.